இப்போ எலெக்ஷன் கமிஷன் பக்கம் இருந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து கொண்டிருக்கு. இதுக்குள்ள உங்க ஏரியால ஒரு BLO, அதாவது பூத் லெவல் ஆபீசர் வந்து உங்க வீட்டுக்கே இந்த என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருப்பார். அந்த பக்கத்திலே அவரோட பெயரும் ஃபோன் நம்பரும் இருக்கும். இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு. முதல்ல சொல்லணும், இது ஒரு சாம்பிள் ஃபார்ம் தான். நாம புரிஞ்சிக்க எளிமையா இருக்கணும் என்பதுக்காக ஃபேக் டீடைல்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ போகலாம் இந்த ஃபார்ம்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் பிளாக் கிட்ட. இந்த இடத்துல உங்க டீடைல்ஸ் இருக்கும். முதல்ல வரும் எலெக்டர் நேம், உதாரணத்துக்கு ராஜு மண்டல்னு வைத்துக்கலாம். அவங்களோட எபிக் நம்பர் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் உங்க அட்ரஸ் இருக்கும். அதே இடத்துல உங்க சீரியல் நம்பரும் காணலாம். இது 2025 வெளியான எலக்டோரல் ரோல்ல உங்க பெயருக்கு கொடுக்கப்பட்ட நம்பர். அதோட சேர்ந்து பார்ட் நம்பர், நேம் மாதிரி மற்ற டீடைல்ஸும் இருக்கும். இந்த பாகத்துல உங்க பழைய போட்டோ இருக்கும். அதோட பக்கத்துல உங்க புதிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டணும். இப்போ போகலாம் செக்ஷன் நம்பர் 2 கிட்ட. இங்க ராஜுவோட டீடைல்ஸ் எப்படி இருக்குன்னு உதாரணத்துக்கு பாப்போம். முதல்ல டேட் ஆஃப் பர்த். இத ஃபார்ம்ல காட்டுற ஃபார்மேட்ல எழுதணும். உதாரணம் 15th August 1987. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர். அதுக்கு பிறகு ஃபாதர்ஸ் நேம், உதாரணம் ஸ்ரீ ராஜேஷ் மண்டல். அதாவது இந்த மாதிரி எல்லா டீடைலையும் அச்சகசமாகவும் சரியாகவும் எழுதணும். அடுத்தது உங்க எபிக் நம்பர். உங்க வோட்டர் ஐடி கார்டுல போட்டோக்கு மேலே இந்த நம்பர் இருக்கும். அதையே இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம் மற்றும் அவரோட எபிக் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்பவுஸ் நேம். உங்களுக்கு ஸ்பவுஸ் இருந்தா அவரோட பெயர் எழுதணும். அது என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஸ்பவுஸ்னா ஒருவர் ஹஸ்பண்டா இருந்தா அவரோட ஒய்ஃப் தான் ஸ்பவுஸ். ஒருவர் வைஃப்னா அவரோட ஹஸ்பண்ட் தான் ஸ்பவுஸ். அதாவது ஸ்பவுஸ்னா ஒரு காமன் வேர்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருவருக்கும் பொருந்தும். இங்க உதாரணத்துக்கு ராஜுவோட ஸ்பவுஸ் பெயர் அனுராதா பிஸ்வாஸ். அவங்க எபிக் நம்பரையும் இங்க எழுதப்பட்டிருக்கும். இந்த என்யூமரேஷன் ஃபார்ம்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செக்ஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா செக்ஷன் 3ல தான் கொஞ்சம் குழப்பம் வரும். அதனால அதை நம்ம டீடைல்ல பார்க்கலாம். பொதுவா பார்த்தா ஓட்டர் லிஸ்ட், அதாவது எலெக்டர்ல இருக்கிற மக்களை 4 கேட்டகரியா டிவைட் பண்ணிருக்காங்க. முதலாவது கேட்டகரி, அதாவது கேட்டகரி A. இது அந்த மக்களுக்கு தான் 2022ல வந்த எலக்டோரல் ரோல்ல பெயர் இருந்தது. இப்ப கேள்வி வருது, அந்த லிஸ்ட் எங்க கிடைக்கும்? அதுக்கா 2 சிம்பிள் வழி இருக்கு. சிம்பிள் வழி, உங்க BLOக்கு கால் பண்ணுங்க. அவரோட நம்பர் இந்த ஃபார்ம்ல இருக்கும். அவரே உங்களுக்கு அந்த லிஸ்ட் கொடுத்து விடுவாங்க. ஆன்லைன் வழி, இந்த ஃபார்ம்ல கீழே ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கு, voters.gov.in. அந்த சைட்ல போனா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIRனு வரும். அதுல உங்க ஏரியா இல்ல ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் செலக்ட் பண்றேன். பிறகு வியூன்னு கிளிக் பண்ணும்போது ஒரு புதிய பேஜ் ஓபன் ஆகும். அதுல நீங்க உங்க டீடைல்ஸ் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு 2022 எபிக் நம்பர் தெரியலன்னா பரவாயில்ல, பெயராலேயே சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு ராஜு மண்டல்னு பேர் போட்டா அந்த பேர்ல இருக்கிற எல்லாரோட டீடைல்ஸ் லிஸ்ட்ல வரும். அந்த லிஸ்ட்ல நீங்க அவர்களோட ரிலேட்டிவ்ஸ் நேம், ஏஜ், இன்னும் டீடைல்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க ஃபுல் ஏரியா ஓட்டர் லிஸ்ட் வேணும்னா அந்த பேஜ்ல கீழே இருக்கும் லிங்க்ல கிளிக் பண்ணலாம். அப்போ உங்க ஏரியால இருக்கிற முழு ஓட்டர் லிஸ்ட் ஓபன் ஆகும். அதுல நீங்க உங்க பெயர், எபிக் நம்பர் மற்ற முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கவனிக்கணும், கேட்டகரி Aல வரவங்கன்னா அவங்க கட்டாயமா தங்கள் ஏரியால இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல தான் இருக்கணும்னு கிடையாது. அவங்க இந்தியாவில எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அந்த எலக்டோரல் ரோல்ல பெயர் இருந்தா போதும். இதுதான் நம்ம ஏரியாவோட 2002 ஓட்டர் லிஸ்ட். முதலாவது கேட்டகரி Aல இருக்கிறவர் ராஜு. ராஜுவோட பெயர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இரண்டாவது கேட்டகரி Bல இருக்கிறவர் ராஜீவ். ஆனா ராஜீவோட பெயர் இந்த லிஸ்ட்ல இல்ல. ஏன்னா 2002ல அவன் சின்னவனாக இருந்தான். அதனால அந்த லிஸ்ட்ல பெயர் சேரல. ஆனா ராஜீவோட ரிலேட்டிவ்ஸ், உதாரணம் அப்பா, அம்மா, தாத்தா இந்த லிஸ்ட்ல இருந்தா அவன் கேட்டகரி Bல வருவான். மூன்றாவது கேட்டகரி Cல இருக்கிறவர் சஞ்சு. சஞ்சுவோட பெயர் இந்த லிஸ்ட்ல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவன் பேரண்ட்ஸ் பெயர் இந்த லிஸ்ட்ல இருக்கலாம். ஆனா இப்போ சஞ்சு தன் ஏரியாவில இல்ல. அவன் படிக்கல அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக வெளியே போயிருக்கான். அப்படிப்பட்டவங்க தான் கேட்டகரி Cல வருவாங்க. நான்காவது கேட்டகரி D. இதில் வரவர் நோனி. நோனியோட பெயர் இந்த லிஸ்ட்ல இல்ல. மேலும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாரோட பேரோ இதில் இல்ல. அப்படிப்பட்டவங்க தான் கேட்டகரி Dல வருவாங்க. இப்போ பாருங்க, நம்ம கேட்டகரி A, அதாவது ராஜு மாதிரி மக்களோட ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு பாப்போம். எக்ஸாம்பிளுக்கு ராஜு கேட்டகரி Aல வர்றான். நான் ஏரியாவுல யாருக்காவது ஃபார்ம் கொடுக்கும்போது அவங்க கேட்டகரி Aல வந்தா நான் அந்த ஃபார்ம்ல மேல பென்சிலால Aன்னு எழுதிருவேன். அப்போ ஃபார்ம் ஃபில் பண்றதுல அவங்களுக்கு ஈஸி ஆகும்.
ராஜுக்கு 2002ல தானேங்க ஓட் போட்டான்னு நினைவுல இருக்கு. அதனால அவன் தன்னோட BLO அதாவது பூத் லெவல் ஆபீசர் கிட்ட பேசிட்டு தான் ஏரியாவோட வோட்டர் லிஸ்ட் வாங்கிட்டான். அதுல அவன் தன் பெயர் சர்ச் பண்ணி அவனோட பெயர் 5th நம்பர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அந்த பெயரை yellow ஹைலைட்டர்ல மார்க் பண்ணிருக்கான். முதல்ல ராஜு தன் பெயரை எழுதுவான், ராஜு, மேலையும் ராஜு மண்டல்னு எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரும் EPIC நம்பர். இது புதிய நம்பர் இல்ல, உங்க பழைய EPIC நம்பர் தான் இங்க எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் 80048004ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வரும் ரிலேட்டிவ்ஸ் நேம். ஃபார்ம்ல நேம் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு இடம் இருக்கும், அங்க ராஜு எழுதுவான், கொனிகா மண்டல். அடுத்து வரும் காலன் ரிலேஷன். அங்க எம்னு இருந்தா அதுக்கு அர்த்தம் மதர், அம்மா. எஃப்னா ஃபாதர், அப்பா. Hனா ஹஸ்பண்ட், மணமகன். இங்க எம் இருக்கேன்னா அது அம்மான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வரும் டிஸ்ட்ரிக்ட். உங்க டிஸ்ட்ரிக்ட் இப்போ மாறி இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த பெயரையே எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு இங்க அண்டமன் டிஸ்ட்ரிக்ட்னு எழுதுவாங்க. அடுத்து வரும் ஸ்டேட் நேம், அது அண்டமன் நிக்கோபார் ஐலண்ட். பிறகு வரும் AC நேம், அசெம்பிளி கான்ஸ்டியூவன்சி. அது மேலே இருக்கிற லிஸ்ட்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சி. அதுக்கப்புறம் AC நம்பர் 26. அதுக்கப்புறம் பார்ட் நம்பர் 64. அடுத்து சீரியல் நம்பர். ராஜுவோட பெயர் அந்த லிஸ்ட்ல 5வது நம்பர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதனால அவன் இங்க 05ன்னு எழுதுவான். அதுக்கப்புறம் வரும் இடம் சிக்னேச்சர், கையொப்பம். அங்க ராஜு தன்னோட சைன் போடுவான். அவ்வளோதான், உங்க ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இத BLO கிட்ட சப்மிட் பண்ணினா போதும். ஆப்ஷன் 2 அவர்களுக்கு தான் யாரோட பெயர் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல, ஆனா அவங்க பேரண்ட்ஸ் பெயர் அதுல இருக்கு. இவங்க ஃபார்ம்ல முதல் செக்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும். பெயர், அட்ரஸ், போட்டோ போடணும். அடியில் இருக்கும் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே முன்னாடி மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஆனா செக்ஷன் 3ல லெஃப்ட் சைட் காலம் அதை ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பகுதி கேட்டகரி Aக்கு மட்டும்தான். அங்க ஹெட்டிங்ல கூட எழுதியிருப்பாங்க, டீடைல்ஸ் ஆஃப் தி எலெக்டர் இன் தி எலெக்டோரல் வோல் ஆஃப் லாஸ்ட் SIR. அதாவது நிர்மல் ராய் மாதிரி ஒருத்தர் பெயர் 2002 SIRல இல்லனா அவங்க ரிலேட்டிவ்ஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது அந்த 2002 லிஸ்ட்ல இருந்த ரிலேட்டிவ்ஸ் நேம் மட்டும்தான் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு கிராண்ட் டாட்டர், பேத்தி இல்லனா நாத்தினி, சன் மகன் இல்லனா டாட்டர். டிரான்ஸ்ஜெண்டர் கிராண்ட்சன். கிராண்ட்சன் அப்படிங்கிற வார்த்தைய பேரன் அல்லது நாத்தன் அப்படின்னு எழுதலாம். இதுக்கப்புறம் உள்ள சாச்சா, சாச்சி, மாமா, மாமி மாதிரி ரிலேஷன்ஷிப் நேம்ஸை எழுதக்கூடாது. இப்போ வரைக்கும் உள்ள கைட்லைன்ஸ்ல இந்த 5 ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே எழுத அனுமதி இருக்கு. அதனால நிர்மல் தன்னோட ரிலேட்டிவ்ஸ்ல 2002 ACI லிஸ்ட்ல பெயர் தேடுவான். அங்க அவனுக்கு அனில்னு பெயர் கிடைக்கும். அவர் அவனோட ஃபாதர். அப்போ நிர்மல் தன்னோட அப்பா அனில் ராயோட டீடைல்ஸ் எழுதுவான். ஃபார்ம்ல மேலே நிர்மலோட பெயர் இருக்கும், கீழே அவரோட அப்பா அனிலோட டீடைல்ஸ் இருக்கும். அவன் 2002 லிஸ்ட்ல இருந்து அனில் ராயோட பெயர் கண்டுபிடிச்சு அதோட எபிக் நம்பர் 6003-6003ன்னு எழுதுவான். பிறகு ரிலேட்டிவ் நேம்னு வரும் இடத்துல சுபாஷ் ராய் அவங்க தாத்தான்னு எழுதுவான். ரிலேஷன் ஃபாதர், டிஸ்ட்ரிக்ட் அண்டமான், ஸ்டேட் நேம் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஃபில் பண்ணணும். நீங்க நினைக்கலாம், நிர்மலோட அப்பா பேர் 2002 லிஸ்ட்ல இல்லைன்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா அவன் அம்மா பேர் தேடணும். அம்மா பேரும் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா அவன் தன்னோட தாத்தா அல்லது பாட்டி பேரை தேடிக்கிட்டு அவங்க டீடைல்ஸை ரைட் சைட் காலம்ல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே நிர்மல் தன்னோட சைன் போடுவான். அதுவும் சரி, இதுக்கப்புறம் அவனோட ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஆப்ஷன் 3க்கு வந்தா சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு மனிதர் கேட்டகரி ஏலவும் வரலாம், அல்லது அவனோட பெயர் லாஸ்ட் SIRல இல்லாம இருக்கலாம். ஆனா அவனோட ரிலேட்டிவ் நேம் அந்த லிஸ்ட்ல இருந்தா அவன் அந்த டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணலாம். அந்த மனிதர் டெம்பரரி ஆப்சென்ட் ஆனா, அதாவது படிப்புக்காக, வேலைக்காக அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூர்ல இருந்தா அந்த நேரத்துல அவனோட ரிலேட்டிவ்ஸ் தான் அவனுக்காக சைன் பண்ணணும். சைன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனோட ஃபாதர் அல்லது மதர் கிட்ட தான் இருக்கும். அவங்க இங்க சைன் பண்ணி தேதி எழுதுவாங்க, மேலும் தங்கள் ரிலேஷனையும் மென்ஷன் பண்ணணும். ஆப்ஷன் 4. இப்போ எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். த்ருவ். அவனோட டீடைல்ஸ் இருக்கு, ஆனா அவனோட பெயர் எந்த SIR லிஸ்ட்லயும் இல்ல. மேலும் அவனோட ரிலேட்டிவ்ஸ் பேரும் 2002 SIR லிஸ்ட்ல எங்கும் கிடைக்கல. அந்த சிச்சுவேஷன்ல த்ருவ் என்ன பண்ணணும் என்றால், அவன் செகண்ட் செக்ஷன் மட்டும் ஃபில் பண்ணணும். மிச்சம் 2 பேரு செக்ஷன்ஸ் அவை பிளாங்கா விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே போய் த்ருவ் தன்னோட சைன் போடுவான். அதுவும் சரி, இதுக்கப்புறம் அவனோட ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமா இருங்க. குட் பை அண்ட் ஜெய் ஹிந்த்.